ஆஸ்ட்ரோ டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பராபவ வருஷம் 14/4/2026 அன்று பிறக்கிறது. அதாவது சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க, இளமையானவர்கள், கலகலப்பானவர்கள், கவர்ச்சியானவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க சிறப்பாக கையாளக்கூடியவர்கள், ஆடம்பர பிரியர்கள். ரிஷபராசிக்காரர்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள், அதிக செல்வாக்கு உடையவர்கள், பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள், நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள், பூமி யோகம் உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் இந்த பராபவ வருஷத்தில் பாருங்கள், குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது வைகாசி 18ஆம் தேதியிலேருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பலமாக சஞ்சாரம் செய்வார். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும். அப்போ இந்த பராபவ வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு வீட்டில். அந்த குரு பகவான் பாருங்க உச்சம் பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் அந்த சனி பகவானையும் பார்க்க இருக்கிறார் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து. அப்போ சனி பகவானுக்கு இன்னும் பலம் கூடுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவானை இந்த குரு பகவான் பார்வையிடுவது மூலம் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இட 10ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். அதே போல் 11ஆம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய சிறப்புங்க. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 11ஆம் இடங்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதே போல் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பாருங்க 11ஆம் இடம். அப்போ எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா அதுதான் 11ஆம் இடங்க. அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார். அதே போல் இந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அந்த லாபாதிபதியை பார்க்குறாருங்க. அப்போ 9க்கும் 10க்கும் அதிபதியை 11ஆம் அதிபதி பார்க்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் பாருங்க ஒரு கனெக்ஷன்ங்கிறது வருகிறது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் அரசியல் பதவி, அரசாங்க பதவி, உயர் பதவி, புது வேலை, நிர்வாக திறமை, ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதி, இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் கிடைக்கும். அதுவும் பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவானே உச்சம் பெற்று பார்க்குறாரு. அப்போ 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவர் உச்சம் பெற்று அந்த சனியையே பார்க்கறதுனால பாருங்க உங்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உயர் பதவி கிடைக்கும். அதே போல் தலைமை பதவிகள் கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்கும்.
புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த பராப வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு 3ஆம் இடத்தில் உச்சமிட்டு அந்த சனி பகவானை பார்வையிட இருப்பதனால அந்த சனி பகவானுக்கு இன்னும் பலம் கூடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நின்ற வீட்டாதிபதியும் பாருங்க உச்சம் பெற்று அந்த உச்ச பார்வையும் பாருங்க சனி பகவான் மீது விடுவதனால சனி பகவான் இன்னும் கூடுதல் பலத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் அதிபதி பலம் பெறுகிறார், 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் பலம் பெற்று குரு பகவான் பார்வை பெறுகிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், செய்கின்ற தொழிலில் அபார வளர்ச்சி இருக்கும், அமோகமான லாபம் இருக்கும். அதாவது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும், சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், சொந்த தொழிலில் அபார பணவரவும் இருக்கும். அதாவது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் கூட இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் அரசாங்கத்தில் அரசியலில் நல்ல ஒரு பதவிகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி அவ்வளவு சிறப்புகளை கொடுப்பார். அதே போல் 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார் அப்படிங்கும் பொழுது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அதே போல் உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செய்கை, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த பராப வருஷத்தில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் அசுர ஒரு வேகம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதனால் வரையும் நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்க்காத ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி, அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சம் பெற இருக்கிறார் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து. அந்த உச்ச குரு பகவானுடைய பார்வையும் அந்த சனி பகவானுக்கு விழ இருக்கிறது. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் நீண்ட காலமாக தொழிலில் வளர்ச்சி இல்லை, உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உயர் பதவி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த எல்லா பிரச்சனையும் தீரும், உயர் பதவி கிடைக்கும், புது வேலை கிடைக்கும். கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கெல்லாம் மறுமணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த பராப வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் கட்டாயம் அகலும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி இருந்து குரு பகவான் பார்வை பெறுவது அவ்வளோ சிறப்புங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, மன ரீதியாக ஏதாவது குழப்பம் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே போல் தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லைனாலும் சரி, வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன குழப்பம் இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதுவும் வாழ்க்கையில் இதுநாள் வரையும் பார்க்காத சிறப்புகளை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான இடத்திலே 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவானே உச்சம் விட்டு பார்க்கறது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொடுப்பனை, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த பராப வருஷத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா, புதுசாக ஏதாவது முதலீடு போடணுமா, எல்லாமே வெற்றியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் கட்டாயம் வராது, எந்த ஒரு சரிவும் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்காது. எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக கட்டாயம் இந்த பராப வருஷம் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா சனி பகவான்
கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 தான் யோகத்தையும் ராஜ யோக பலன்களையும் கட்டாயம் கொடுப்பார். அப்போ சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல மறைகிறார். அதே போல லாபஸ்தானத்துக்கு கோணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த காலம் பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம். சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை இந்த பராப வருஷத்தில் கட்டாயம் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் கட்டாயம் அகலும். உங்களுடைய ஆசைகள் இந்த பராப வருஷத்தில் கட்டாயம் நிறைவேறும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.